السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தொடர் உரையின் 25வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான பரிசுத்தமான உயர்ந்த தீனுடைய பணியை, அதனுடைய வளர்ச்சியை இல்லாமலாக்கி, அப்படியே இந்த ஒளி உலகத்தில் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வீச ஆரம்பித்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை எப்படியாவது அணைக்க வேண்டும், இதனை பரவவிடக்கூடாது என்பதற்கு குஃபார்கள், முஷ்ரிகூன்கள் மிக பயங்கரமான திட்டங்களை எல்லாம் போடுகிறார்கள். ஹஜ்ஜுடைய காலத்தை எதிர்பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, இவர் ஒரு சூனியக்காரர், இவர் சூனியத்தின் மூலம் மக்களுடைய உள்ளத்தை வெல்லுகிறார், குடும்பங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்துகிறார் என்றெல்லாம் சொல்லி மக்களை குழப்புவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அது பெரிய அளவில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தவில்லை. இன்னும் அந்த தீன் நாளுக்கு நாள் வேகமாக பரவுவதற்கு அது காரணமாகிவிட்டது. வரலாறிலிருந்து நாம் சுருக்கமாக சொன்னால், அவர்கள் ரசூலுடைய இந்த முயற்சியை நிறுத்தி இந்த தீனை அழித்து ஒழித்து இல்லாமலாக்குவதற்கு செய்த முயற்சிகளை 4 அடிப்படையில் நோக்கலாம். அதாவது 4 வகையில் அவர்கள் முயற்சி செய்தார்கள். அனைத்திலும் அவர்கள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள். ஒரு முயற்சி எப்படி செய்தார்கள் என்றால், அறிவிப்புகள் பல மாறியும் வார்த்தைகள் வித்தியாசங்களோடு கூடுதல் குறைவோடு வருவதினால் அவைகள் அனைத்திலிருந்தும் உள்ள சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு முயற்சி செய்தார்கள். இந்த பணியை நிறுத்துவதற்கு நாம் அவர்களிடம் போய் பேசி அவர்களுக்கு உலகத்தினுடைய பல ஆசைகளை காட்டி இதனை விடுவிப்பதற்கு முயற்சி செய்வோம். இப்படி ஒரு முடிவை எடுத்து அவர்களில் உள்ள மிக முக்கியமானவர்கள் தெரிவு செய்யப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பேசுகிறார்கள். எப்படி பேசுகிறார்கள்? முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உங்களுடைய முயற்சி, இதன் மூலம் உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் மிகப்பெரிய ஒரு பணக்காரராக ஆக வேண்டும் என்பதுதான் உங்களுடைய சிந்தனையாக, யோசனையாக இருந்தால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நாம் எல்லோரும் பணங்களை சேர்த்து உங்களுக்கு வழங்குகிறோம். மிகப்பெரிய பணக்காரராக நீங்கள் தான் இருப்பீர்கள். இல்லை, இந்த உங்களுடைய பணியின் மூலம் பதவியும் ஆட்சியும் அதிகாரமும் தான் நோக்கமாக இருந்தால், இந்த முழு அரேபியர்களுடைய தலைவராக நாம் உங்களை ஆக்கிவிடுகிறோம். எங்கட தலைமைத்துவத்தையும் ஆட்சியையும் உங்களுக்கு விட்டு தருகிறோம். நீங்கள் எங்களுடைய தலைவர், முழு அதிகாரமும் உங்களுக்கு.
ஆனால் இந்த பணியை விட வேண்டும், இந்த உயர்ந்த உழைப்பை விட வேண்டும். இல்லை, அழகான பெண்களை அடைவதுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால், மக்காவிலே உள்ள அரேபியர்களிலே உள்ள குறைசி வம்சத்திலே உள்ள மிகவும் அழகான பெண்களில் நீங்கள் விரும்பக்கூடியவர்களை எல்லாம் உங்களுக்கு முடித்து தருகிறோம். இதை யார் பேசுகிறார்கள் என்றால், உண்மையிலே வெளிப்படையில் இப்படியானவைகளை செய்வதற்குரிய திறமை உள்ளவர்கள்தான் வந்து பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் கேட்டுவிட்டு, பேசி முடித்து விட்டீர்களா என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது நான் பேசுகிறேன், கேளுங்கள். இந்த அரேபியர்களுடைய ஆட்சி அல்ல, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த காசு பணம் அல்ல. ஒரு கையில் சூரியனையும் இன்னும் ஒரு கையிலே சந்திரனையும் கொண்டு வந்து வைத்தாலும், அதாவது வானலோகத்துடைய ஆட்சியை தான் நீங்கள் வழங்கினாலும் இந்த என்னுடைய முயற்சியை நான் விடமாட்டேன். இது தொடர்ந்து போகும். சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ, சந்திர வெளிச்சம் எங்கெல்லாம் நுழைகிறதோ, இரவின் இருள் எங்கெல்லாம் போய் நுழைகிறதோ, ஒவ்வொரு மாடி வீடு குடிசை வீட்டிலும் என்னுடைய இந்த தீன் நுழைய வேண்டும். இதுதான் என்னுடைய லட்சியம். உலக சொத்துகளையும் உலக பொருள்களையும் பொன்னையும் பெண்ணையும் காட்டி உயர்ந்த உழைப்பை நிறுத்துவதற்கு யோசித்தார்கள். அது அவர்களால் முடியவில்லை. இன்னும் ஒரு அடிப்படையில் யோசித்தார்கள். இவருக்கு சொத்துக்களை காட்டி இவரை ஒன்றும் செய்ய முடியாது. இன்னும் ஒரு முறையில் யோசித்தார்கள். எப்படியாவது அவர்களுக்குள்ளே அவர்களை போன்று நுழைந்து இதனை குழப்ப வேண்டும். அதற்கு அவர்கள் மேற்கொண்ட ஒரு முயற்சி என்னவென்றால், அவர்கள் வந்து அபூ தாலிபிடம் பேசுகிறார்கள். நாங்களும் உங்களுடைய மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமாகத்தான் இருக்கிறோம். அவருடைய சபையிலே உட்கார வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு தடை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் மக்காவிலே உள்ள முக்கியஸ்தர்கள், தலைவர்மார்கள், வசதி படைத்தவர்கள். ஆனால் அவர்களோடு இப்பொழுது இருக்கக்கூடியவர்களில் பலரை பார்த்தால் ஏழைகளும் அரபி அல்லாத அஜமிகள், பிலால் ஹபசி போன்றவர்கள், சுஹைப் ரூமி போன்றவர்கள், ஏழைகள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் போன்றவர்கள், எங்களிடம் கூலி வேலை செய்து கூலி எடுத்தவர்கள், எங்களிடம் அடிமையாக இருந்து நாம் உரிமை விட்டவர்கள், இவர்களோடு சேர்ந்து நாம் எப்படி ஒரே சபையிலே உட்கார்வோம்? அது எங்களுடைய கண்ணியத்துக்கே பொருத்தமாக இருக்காது. அவர்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒரு நாள். அவர்களுடன் எங்களை சேர்க்கக்கூடாது. எங்களுக்கென்று தனியான ஒரு சபை, தனித்தனியான ஏற்பாடுகள் செய்யப்படுமாக இருந்தால் நாங்களும் இந்த அவர் சொல்லக்கூடிய தீனுக்குள், மார்க்கத்துக்குள் வர தயார். இப்படி ஒரு முயற்சி செய்தார். இதனுடைய உண்மையான நோக்கம் தீனை ஏற்றுக்கொள்வதல்ல. ஏதோ ஒரு அடிப்படையிலே இதற்குள்ளே நுழைந்து ஏற்றுக்கொண்ட அந்த ஏழை சஹாபாக்கள், பலகீனமானவர்களுடைய மனசை உடைத்து ரசூலை விட்டும் அவர்களை தூரமாக்கி இந்த மார்க்கத்தை உள்ளே மார்க்கம் என்ற போர்வையில் நுழைந்து குழப்புவது. அபூ தாலிப் இந்த கருத்தை சொன்ன பொழுது, அப்பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ தாலிப் இந்த கருத்தை சொன்ன பொழுது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் உமரிடம் இது விடயமாக மசூரா செய்தார்கள், ஆலோசனை செய்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள், எங்களுடன் உள்ளவர்கள் அதை பெரிதாக யோசிக்க மாட்டார்கள். எப்படியோ எங்களுடைய நோக்கம் நேர்வழி கிடைப்ப இந்த மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படி நாம் செய்யலாம் என்ற முடிவுக்கு வரப்போகிறார்கள். அல்லாஹ் விரும்பவில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைக்கிறான். وَلَا تَطْرُدِ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ وَلَا تَعْدُ عَيْنَاكَ عَنْهُمْ تُرِيدُ زِينَةَ الْحَيَاةِ الدُّنْيَا. இன்னும் ஒரு வசனம், وَاصْبِرْ نَفْسَكَ مَعَ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ. وَلَا تَعْدُ عَيْنَاكَ عَنْهُمْ تُرِيدُ زِينَةَ الْحَيَاةِ الدُّنْيَا وَلَا تُطِعْ مَنْ أَغْفَلْنَا قَلْبَهُ عَنْ ذِكْرِنَا وَاتَّبَعَ هَوَاهُ. இந்த வசனங்களின் மூலம் அல்லாஹ் ரசூலுக்கு அறிவிக்கிறான், காலையிலும் மாலையிலும் என்னுடைய பொருத்தத்தை மாத்திரம் எதிர்பார்த்து உங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை விரட்ட வேண்டாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். ரசூலுல்லாஹ் விரட்டுவதற்கு யோசிக்கவில்லை. இவர்கள் கேட்ட அந்த வேண்டுகோளுக்கு அவர்களுக்கு ஒரு நாள், இவர்களுக்கு ஒரு நாள். ரசூலுடைய நோக்கம் நல்ல நோக்கமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்களை கேவலப்படுத்தும் நோக்கத்தில் தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். எனக்கென்று வாழக்கூடிய உங்களோடு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை விரட்டிவிட வேண்டாம், ஒதுக்கிவிட வேண்டாம். நீங்கள் இவர்களோடு பொறுமையாக இருங்கள். அந்த உலகத்தார்கள், உலக விரும்பிகள், எங்களை மறந்து வாழக்கூடிய அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டாம். எவர்களின் உள்ளத்தில் எங்களுடைய சிந்தனையை நீக்கி மறதியில் வாழ வைத்திருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களுடைய பேச்சுக்கு வழிபட வேண்டாம் என்று அல்லாஹ் அவர்களுடைய அந்த முயற்சியை அடியோடு முறியடித்தார். அதுவும் கைகூடவில்லை. அவர்களின் நோக்கம் பிழையான நோக்கம் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான். இவர்களுக்குள்ளே நுழைந்து உள்ளவர்களுக்கும் ரசூலை பற்றிய வெறுப்பை உண்டாக்கி அவர்களை தூரமாக்க வேண்டும், இதற்குள்ளே இருந்து கொண்டு மார்க்கம் என்ற போர்வையிலே இந்த மார்க்கத்தை குழப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி யோசித்தார். அந்த முயற்சியிலும் அவர்கள் தோல்வி. இன்னும் ஒரு வகையில் யோசித்தார்கள், ஒரு சமாதான ஒப்பந்தம் செய்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பேசுகிறார்கள், எங்களுக்கு மத்தியில பிரச்சினை வேண்டாம், நாங்களும் ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம், எங்களுடைய மூதாதையர்கள் இருந்து வரக்கூடிய மார்க்கம், நீங்கள் ஒரு புதிய மார்க்கத்தை அறிமுகம் செய்கிறீர்கள், பரவாயில்லை, ஒரு சமாதான ஒப்பந்தம். ஒரு வருடம் நாம் உங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறோம், வணங்குகிறோம். தஅபுது ஆலிஹதனா சனதன் நஅபுது இலாஹக சனதன். ஒரு வருடம் நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், எங்களுடைய முறையில் நீங்கள் வா. இப்படி ஒரு சமாதான ஒப்பந்தம், பிரச்சனை இல்லாம போகலாம். இப்படி ஒரு வடிவத்தில் பாத்திலை நுழைவிப்பதற்கு யோசித்தார். ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலே சமாதான ஒப்பந்தம் கிடையாது. இது போன்ற விடயம் மார்க்கம் அது. அல்லாஹு தஆலா அப்பொழுது குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் வலா அனா ஆபிதும் மா அபத்தும் வலா அன்தும் ஆபிதூன மா அஅபுத் லகும் தீனுக்கும் வலிய தீன். இறை நிராகரிப்பாளர்களே, நீங்கள் வணங்கக்கூடியதை நான் வணங்க மாட்டேன்,
நான் வணங்கக்கூடியது நீங்கள் வணங்கப் போவதும் இல்லை. உறுதியாக இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு, உங்களுடைய மார்க்கம் அது உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு, அது உங்களோட சுதந்திரம், இது எங்களுடைய சுதந்திரம், நாம் எங்களுடைய மார்க்கத்தின்படியே வாழுவோம், அதனையே பரத்துவோம். லக்கும் தீனுக்கும் வலியதி. இந்த மார்க்கத்தில் வற்புறுத்தல் கிடையாது. கட்டாயம் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி வற்புறுத்தி யாரையும் துன்புறுத்தி ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. விரும்பியவர்கள் விரும்பிய மார்க்கத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த மார்க்கம், இந்த என்னுடைய ஹக்கான மார்க்கத்தில் நான் இருப்பேன், அதிலிருந்து ஒரு அணுவளவும் அசைய மாட்டேன் என்பதை உறுதியாக சொல்லக்கூடிய நிலையில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தார். இந்த எல்லா வகையான முயற்சிகளிலும் அவர்கள் தோல்வி கண்டார்கள். அவர்கள் எடுத்த முடிவு ஒரே ஒரு முடிவு, இறுதியாக இவைகள் ஒன்றும் சரிவர மாட்டாது. சொத்தை காட்டினோம், பணத்தை காட்டினோம், பொன்னை காட்டினோம், பெண்ணை காட்டினோம், ஆட்சி அதிகாரத்தை முன்வைத்தோம், சமாதான உடன்படிக்கை செய்வதற்கு பார்த்தோம், எதுவும் எடுபடவில்லை. இவர்களை நிறுத்துவதற்குரிய ஒரே ஒரு வழி இவர்களை துன்புறுத்துவது. எப்படியெல்லாம் முடியுமோ அந்த எல்லா வகைகளிலும் இவர்களை துன்புறுத்த வேண்டும். கொலை செய்வதின் மூலமா, அடிப்பதின் மூலமா, கேவலப்படுத்துவதின் மூலமா, சொத்துக்களை பறிப்பதின் மூலமா, இறுதியாக அவர்களொன்றோ மரணித்து இல்லாமலாக வேண்டும் அல்லது ஊரை விட்டுவிட்டே ஓட வேண்டும். எப்படியோ இந்த ஒளி அணைய வேண்டும். பல வகையான துன்பங்களையும் கஷ்டங்களையும் துன்புறுத்தல்களையும் செய்வதற்கு ஆரம்பித்தார். வகை வகையான அடிப்படை. எப்படி அவர்களை துன்புறுத்தலாம் என்பதற்கு எத்தனையோ பல மாநாடுகள் ஏற்பாடு செய்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அந்த சஹாபாக்களையும் துன்புறுத்துவதை தவிர வேறொரு வழி கிடையாது. அல்லாஹ்வுடைய முடிவு, யுரீதூன அய்யுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம் வயஅபல்லாஹு இல்லா அய்யுத்திம்ம நூரஹு வலவ் கரிஹல் காஃபிரூன். இந்த தீன் என்ற ஒளியை, வெளிச்சத்தை, பிரகாசத்தை ஊதி அணைப்பதற்கு அவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஒளியை, இந்த வெளிச்சத்தை பரிபூரணப்படுத்தியே தீருவான் என்பது அல்லாஹ்வுடைய முடிவு. அது நடந்தேயாகும். அது நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ். முழு உலகத்திலும் அந்த ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது. கியாமத்து வரையில் அது வீசும். அந்த ஒளியில் நுழைந்து கொண்டவர்கள் பாக்கியசாலிகள். எனவே எப்படியெல்லாம் ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்ற நிகழ்வுகளை அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் கேட்போம். இந்த இடத்தில் மிக முக்கியமாக நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம், பாத்தில் எப்பொழுதும் ஹக்குக்கு முன்னால் அந்த ஹக்கையும் ஹக்கிலுள்ளவர்களையும் நிறுத்துவதற்கு எந்தெந்த வகைகளில் முயற்சி செய்வார்கள். அபுல் ஹசன் நதவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, சொத்து, செல்வம், ஆட்சி, அதிகாரம், பெண்கள், இது போன்றவைகளை முன்வைப்பார்கள். அதை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஹக்கிலிருந்து உங்களை திசை திருப்புவதற்கு. இப்படியான வழிகளில் யாரெல்லாம் இவைகளை உங்களுக்கு வழங்கி தன்னுடைய மார்க்கத்தின் பக்கம், தன்னுடைய கொள்கையின் பக்கம் யாரெல்லாம் அழைக்கிறார்களோ அவர்கள் பாத்திலின் பக்கமே அழைக்கிறார்கள். பணத்தையும் பதவியையும் காட்டி ஒரு பொழுதும் உண்மையான தீன் தன் பக்கம் மக்களை அழைக்க மாட்டார். இந்த நபிமார்களும் அப்படி காட்டி அழைக்கவில்லை. இரண்டாவது,
அவர்கள் செய்ததை போன்று மார்க்கம் என்ற போர்வையில் உங்களுக்குள்ளே நுழைந்து இஸ்லாமிய போர்வையில் இஸ்லாமிய பேரை வைத்துக்கொண்டே இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துவதற்குரிய முயற்சியை மேற்கொள்வார். இதில் முஸ்லிம்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எங்களுடைய காலங்களிலும் பல நிகழ்வுகளை நாம் பார்த்ததை போல உண்மை முஸ்லிம்கள் அவர்கள் நயவஞ்சகர்கள், பிழையான கொள்கை உடையவர்கள். ஆனால் இஸ்லாம் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு அந்த பேரை வைத்துக்கொண்டு இந்த மார்க்கத்தை நாசமாக்கி இந்த மார்க்கத்திலே சேறு பூசி முழு உலகத்துக்கும் இது ஒரு மோசமான மார்க்கம் என்ற அந்த அசிங்கமான ஒரு படத்தை, ஒரு தோற்றத்தை காட்டுவதற்கு இதற்குள்ளே நுழைந்து முயற்சி செய்யலாம். அன்று மக்காவுடைய குஃபார்கள் செய்த முயற்சியை போல. இல்லை, சமாதானம் அடிப்படையில் அதையும் செய்வோம் இதையும் செய்வோம், ஹக்கு தான், பாத்தில் தான். இந்த இரண்டும் ஒரு நாளும் ஒன்று சேர முடியாது. இது நூர், அது துலும், இது ஒளி, அது இருள். அதையும் செய்வோம் இதையும் செய்வோம், அதுவும் சரி இதுவும் சரி. இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅபுது மா தஅபுது. அல்லது வகை வகையான அடிப்படையிலே துன்புறுத்தப்படுவார்கள். உரிமைகளை பறிப்பது, நோவினை செய்வது, சொத்து சுகங்களை பறிப்பது, கொலை செய்வது, எப்படிப்பட்ட அநியாயங்கள் நடந்தாலும் அநியாயத்துக்கு நாம் அநியாயம் செய்ய மாட்டோம். அநியாயமாக யாருடைய சொத்தையும் பறிக்க முடியாது. இஸ்லாத்தில் அநியாயமாக எந்த ஒரு ஆத்மாவையும் கொலை செய்ய முடியாது. அது மார்க்கம் என்ற பெயரிலோ அல்லது துனியாவுடைய நோக்கத்திலோ எந்த ஒரு ஆத்மாவுக்கும், அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அநியாயம் செய்ய முடியாது. ஆனால் பொறுமையாக இருப்போம். அதற்காக வேண்டி இந்த ஹக்கான மார்க்கத்தில் சந்தேகம் வைக்க மாட்டோம். சோதனைகள் பல அடிப்படைகளில் வரும். பின்னால் வரக்கூடிய பதிவுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இந்த தீனை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படியான துன்பங்களை அநியாயங்களை செய்தார்கள் என்பதை பார்ப்போம். எனவே இப்படி பல தியாகங்களோடு இந்த உயர்ந்த மார்க்கத்தை எங்களுக்கு பரிபூர்ணமாக்கி தந்துவிட்டு சென்ற அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை இதற்கு அர்ப்பணித்து இந்த தீனை எங்களுக்கு முறையாக தருவதற்கு உருவாக்கிவிட்டு சென்ற அந்த சஹாபாக்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ள வேண்டும். எனவே அன்னாரை உள்ளத்தால் நேசித்து அதிகம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வதை எங்களுக்குரிய மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒன்று என்பதாக எடுத்துக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.